வியாசார்பாடி ஜீவாலேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி ஆஃபீஸ் போயிட்டோங்க. ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பர்மிஷனில் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் தாங்க போக போகிறோம். வியாசார்பாடி டு வர்க்காலா எப்படி போகணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வந்து சேர்ந்துட்டோங்க. நம்மளோட ட்ரெயின் வந்து 7 மணிக்கு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயின் வந்து ரெடியாக நின்றுட்டு இருந்தது. நம்மளோட பெட்டி கொஞ்சம் தள்ளி இருந்ததுங்க. அங்கே போய் சீட்ஸ் எல்லாம் செக் பண்ணி உக்காந்தாச்சு. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் தான். ட்ரெயின் ஷார்ப்பாக 7:30 கிளம்பிடுச்சு. ஒன் டே ஃபேர் வந்து 480 rupees ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணியிருந்தோம். வர்க்காலா வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் மந்த் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 நாள் ட்ராவல் வந்து கரெக்டாக இருக்கும். வர்க்காலா பீச், கிளிஃப், டெம்பிள்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் கோவா போக முடியல அப்படின்னா வர்க்காலா வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நம்மளோட ட்ரெயின் காட்பாடியில் 2 மணி நேரம் டிலே பண்ணிட்டாங்க. என்னன்னே தெரியல. ரொம்ப நேரமாக ட்ரெயின் இங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஆப்போசிட்டில் நிறைய ட்ரெயின் வருது போகுது. நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காட்பாடியிலே டிலே ஆகி நின்றுட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயின் கிளம்பும் போது இவ்வளோ டிலே. நாளைக்கு எப்போ போய் சேர போகிறேன்னே தெரியல. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஜேர்னி. நம்ம படுத்து தூங்கியாச்சுங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ட்ரெயின் கேரளாக்குள்ளே போயிட்டு இருந்தது. ட்ரெயினில் எடுத்துகிட்டு இருந்த டீ ஒன்று வாங்கி குடித்தோங்க. ரொம்ப கன்றாவியாக இருந்தது. சுத்தமாக குடிக்கவே முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி ரயில்வேயில் கிடைக்கிற ஃபுட்டை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா 1323 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிறைய டீட்டெயில் நீங்கள் கூகுளில் தேடினாலே கிடைக்கும். வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த டீயை குடிச்சோங்க. கேரளா பச்சை பசுன்னு ரொம்ப அருமையாக இருந்தது. ஊரெல்லாம் அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் இந்த மாநிலம் இருக்கிறதுனால நிறைய மலைப்பொழிவும் பசுமையாகவும் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நம்ம அங்காமாலி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் கிட்ட தாங்க வந்திருக்கோம். காலையில் ஒரு 7:50 இருக்கும். இந்த ஸ்டேஷன் பேரில் ஒரு ஃபேமஸான திரைப்படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அலுவான்ற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். கேரளாவில் இதுவும் ஒரு சிறப்பான டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இந்த ஆலுவா அப்படின்ற ஸ்டேஷன்லேயும் இருக்குது. காலையில் ஒரு 8:02க்கு நம்ம அலுவா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். எர்ணாகுளத்துக்கு காலையில் 6:30 மணிக்கே வர வேண்டிய ட்ரெயின் இப்போ 8:30 மணிக்கு தான் வந்திருக்கு. நம்ம இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணுங்க. இங்கேருந்து நம்ம போக வேண்டிய ஸ்டேஷன் ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ட்ரெயின் இப்போ நல்ல ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வைக்கம் அப்படின்ற ஸ்டேஷன். பெரியாரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைக்கம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவரோட வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான இடம்னே சொல்லலாம். நேரம் ஆக நமக்கு கொஞ்சம் டயர்டு அதிகமாகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அநேகமாக இந்நேரம் நம்ம போக வேண்டிய வர்க்காலா வந்திருக்கணும். 2 மணி நேரம் டிலே ஆனதுனால இப்போ தான் நம்ம கொல்லம் ஸ்டேஷனே ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். இந்த வியூவில் பார்க்கறதுக்கு ரயில் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ நம்ம ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். அடுத்த ஸ்டாப்பிங் வந்து வர்க்காலா ஸ்டாப்பிங் தான். வர்க்காலாவோட அந்த கடற்கரையை ஒட்டி ரயில் போகிற காட்சி ரொம்ப அருமையாக இருந்ததுங்க.
ஏதோ கோவா மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கடலில் வந்து இவ்வளோ பக்கத்தில் ட்ரெயினில் போனது இதுதான் எனக்கு முதல் முறை. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரீச் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 12:08க்கு நம்ம வர்க்காலா ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. 10 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 2 ஹவர் டிலே. இதுக்கப்புறமா தான் நம்ம போய் ரூமு செக்இன் பண்ணணும். அடுத்தடுத்து நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வர்க்காலா சிவகிரி வந்து சேர்ந்தாச்சு. ஸ்டேஷனுக்கு வெளியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நடந்து போக முடியாதுன்றதுனால ஒரு ஆட்டோ பிடிச்சிருந்தோங்க. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகிறோம். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்காது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நிறைய 2 வீலர் ரெண்டல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட எதுவும் நமக்கு கிடைக்கலங்க. குரக்கண்ணி ஜங்ஷனுங்க இது. நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது. 12:30 ஆயிடுச்சு வரத்துக்கு. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் ஸ்டே கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். பீஸ் க்ரோ அப்படின்ற ஸ்டே தான் இது. நம்ம 12:30 வந்துட்டோம். ரூமில் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்கில் ஒரு அமௌண்ட் காட்டுச்சு 1100 ரூபான்னு. ஆனால் அவர் வந்து நேரில் பே பண்ணும்போது ஒரு 400 ருபீஸ் அதிகமாக வாங்கிட்டார். ரூமுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோங்க. வேறு என்ன பண்ணுறது, கம்ப்ளைண்ட் அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறமா வர்க்காலாவில் நிறைய இடங்கள் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.